இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தம், நான் உங்களை கீர்த்தி அடைய பண்ணுவேன். நான் உங்களை கீர்த்தி அடைய பண்ணுவேன், அல்லது நான் உங்களுக்கு கீர்த்தியை கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ ஃபேம். நான் உங்களுக்கு அந்த கீர்த்தி, அந்த மேன்மையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தின் 19வது வசனத்தில் இந்த வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார் இல்லையா? நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அதுல இந்த கீர்த்தியை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு அதை மையப்படுத்தி பேச நினைக்கிறேன். கீர்த்தியில் ஆண்டவர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார். உங்களை ஆண்டவர், எல்லாருக்கும் கீர்த்தி இருக்குது, ஆனா சிறந்த கீர்த்தியாக இருப்பதில்லை. அவகீர்த்தி உண்டு. இல்லைன்னா கீர்த்தியில ஒரு சின்ன ஒரு அளவு தான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு மேன்மையை தர விரும்புகிறார். சிறந்திருக்கும்படி, கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். கீர்த்தி என்பது அந்த ஃபேம் என்ற ஆங்கில வார்த்தை, அதுல இருந்தா ஃபேமஸ் அப்படின்ற வார்த்தை வருகிறது. ஃபேம் அப்படின்னா செப்பனியா புஸ்தகம் 3:19-20 இதே வசனங்கள் இருக்கின்றன. நான் வாசித்த ஞாபகம் ஃபேம் அண்ட் பிரைஸ், புகழ்ச்சி, கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபேமஸ் அப்படின்ற வார்த்தை இதெல்லாம் வருகிறது. ஆக நம்ம கீர்த்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்றார், அல்லது கீர்த்தியிலே சிறந்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு வரக்கூடிய அந்த கீர்த்தியில எப்போதும் ஒரு உன்னதம் இருக்கும்படி, ஒரு மேன்மை இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அந்த கீர்த்தி எல்லாருக்கும் இருக்குது. சிலருக்கு தங்களுடைய குடும்பத்தை குறித்த கீர்த்தி இருக்குது, சிலருக்கு படிப்பை குறித்த கீர்த்தி இருக்குது, சிலருக்கு தங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை மையப்படுத்தி கீர்த்தி இருக்கிறது. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேம் இருக்குது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுல மிக குறிப்பாக இந்த ஃபேம், அந்த கீர்த்தியில சிறந்து இருக்கும்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா புஸ்தகத்தின் 3வது அதிகாரத்துல 19 இந்த வசனம் இருக்குது, 20 இருக்குது இல்லையா? நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 5 குறிப்புகளை இந்த காலை வேளையில நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் கீர்த்தி அடைவதற்கு வேதம் என்ன சொல்கிறது, தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய கீர்த்தியை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். நாட் ஓன்லி திஸ் மந்த், நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பலிக்க நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஏதோ ஜோதிட மாதிரி இந்த மாசம் கர்த்தர் எனக்கு இது சொல்லியிருக்கிறான்னு கேட்டு சந்தோஷப்படுவதற்கு அல்ல. அந்த வாக்குத்தத்தம் சொல்லக்கூடிய நிபந்தனைகள், அந்த வாக்குத்தத்தங்களை அடைவதற்குரிய அந்த நிபந்தனைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீதிமான்களாக, நீதிமான் என்று சொன்னால் விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள். நீதிமான்களாக இருக்கிறவர்கள் அல்லது தேவன் மேல் ஆழமான விசுவாசத்தை உடையவர்கள், எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுவிடாமல் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் நீதிமான்கள். அவர்களை கர்த்தர் எப்பொழுதும் கீர்த்தி அடையும்படி அல்லது கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்கிறார். 112வது சங்கீதத்தின் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 112:6, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், எட்டர்னலா, கடைசி வரைக்கும் அவனுடைய அந்த கீர்த்தியை யாரும் குறைக்கவே முடியாது. அவனுடைய வாழ்நாளெல்லாம் அந்த கீர்த்தி அவனுக்கு இருக்கும். ஏதோ இந்த வருஷம் அவர் ஃபேமஸா இருக்கிறாரு, அடுத்த வருஷம் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியாது. திடீர்னு சிலர் ஃபேமஸ் ஆகுறாங்க, கொஞ்ச நேரத்தில் இணைஞ்சிருது, கொஞ்ச நாள்ல அவங்களுடைய ஃபேமஸ் போயிடுது, அவங்களுக்கு இருக்கிற பேர் போயிடுது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு நற்பெயர் உண்டாகும். அடுத்தது எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது, இங்க இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது. நிறைய வெவ்வேறு துறைகள். செக்யுலரா சொல்லணும்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மூலிகையில பெட்ரோல் கண்டுபிடிக்கிறேன்னு வந்தார். இப்போ எங்க பார்த்தாலும் அவர் பேரா இருக்கும். அவர் பேர் ராமர். அந்த மூலிகையில பெட்ரோல். கொஞ்ச நாளுக்கு பிறகு எங்க போனார்னே தெரியல. திடீர்னு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தார், நான் மூலிகையில கண்டுபிடிக்க போறேன். செத்தே போயிட்டார். அதாவது
அதாவது துக்ககரமான விஷயம்தான் மறிக்கிறது. ஆனால் அவங்க அந்த அந்த ஃபேம்ன்ற பாருங்க, ஃபேம்ன்றது கொஞ்சம் காலம் இருக்குது, அதுக்கு பிறகு என்ன செய்யறது, காணாமல் போயிடுது. இப்படி நிறைய பிரபலங்கள், ரொம்ப புகழ்ச்சியாக கீர்த்தியாக பேசப்படக்கூடிய பிரபலங்களை எல்லாம் நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த கீர்த்தி என்பது ஒரு தற்காலிகமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிற பாருங்க, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அல்லேலூயா. ஸோ நீதிமான்கள் என்று யாரெல்லாம் நீதிமான்னு பார்த்தா பைபிளில் நிறைய பேர் நீதிமான். ஆபிரகாம் ஒரு நீதிமான், நோவா ஒரு நீதிமான். இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு, 3000 4000 இயர்ஸ் பாருங்க. அன்றைக்கு வாழ்ந்தவர்களுடைய பெயர் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீதிமானுக்கு நித்திய கீர்த்தி உண்டு. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வசனங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே, நானும் என் சந்ததியும் உமக்கு நித்திய கீர்த்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நானும் என்னுடைய பிள்ளைகளும் நித்திய கீர்த்தியுள்ளவர்களாக வாழணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். குடும்பமா ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு நித்திய கீர்த்தியுள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லை. என்னுடைய நேற்றுக்கு ஒரு அருமையான தங்கையினுடைய சாட்சி இந்த சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரல் ஆச்சு. ஒரு தங்கை பேர் என்ன, ஜெமிமான்னு ஒரு பெண்ணு பாருங்க. அவங்க கரெக்டாக கண்ணீரோட அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஆனால் கண்ணீரோடு சொல்றது காரணம் ஜீசஸ் தான், இயேசு மாத்திரம்தான். நெருக்கடியான சமயம் சந்தர்ப்பம் வரும்போது, அந்த விளையாடிட்டு இருக்கும்போது நான் வசனங்களை உச்சரிச்சுட்டே இருந்தேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. இப்போ ஒரு நாளில் கடவுள் வந்து அந்த பிள்ளையை கர்த்தர் கீர்த்திடைய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ தேவன் நம்முடைய லைஃப்பில் ஒரு மேன்மையை கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். அப்படி நம்ம ஜெபிப்போம். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நீதிமான் சொன்னால் விசுவாசிக்கிறோம். நீங்கள் 15:6 ஆதியாகமம் 15:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவன் நீதிமான் என்று சொல்வதற்கு அடையாளமாக அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர், இந்த வார்த்தை ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நிறைய இடத்துல வருது, கலாத்தியர்ல வருது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல வருது. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில் அவர் நம்மை நீதிமானாக்குவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு அவரை பின்தொடர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துல தான் இதை வாசிச்சோம் இல்லையா? நான் உங்களை கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிற வார்த்தை இங்கே தான் வாசிக்கிறோம். அதுக்கு மேல வாசித்தோன்னு சொன்னீங்கன்னா, 18ஆம் வசனத்தை பார்த்தோன்னு சொன்னா அங்கே நிபந்தனை இருக்கிறது பாருங்கள், வாசிங்க. உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு யாரை கர்த்தர் கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி செய்வார் என்றால், நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால். இரண்டாவது, கட்டளைகளை கை கொள்வது. அவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகள், பிரமாணங்கள் நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமா எங்கெல்லாம் நம்முடைய லைஃப்ல அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, எங்கெல்லாம் அந்த வசனங்களை நான் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். முழுமையாக கர்த்தருடைய கட்டளைகளின்படி நான் நடக்கிறேன் என்று சொல்வதற்கு எல்லாராலையும் முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் இந்த கட்டளைகளின்படி நடக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறதுக்கு நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கீர்த்தியிலே சிறந்திருக்கும்படி செய்வார். இன்றைக்கு வார்த்தை அதுதான். உங்களை, உங்கள் குடும்பத்தை நான் கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சிறந்திருக்க பண்ண வேண்டுமானால் நாம் தேவனுடைய கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். சாலமோனை குறித்து இப்படி ஒரு வார்த்தை வருகிறது. சாலமோனுக்கு நிறைய கீர்த்தி உண்டானது என்பதை நாம் வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க. மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாயிருந்தான். யாரு? சாலமோன். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. 10:1 வாசிக்கலாம். 10:1. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவனுடைய கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது
அவள் விடுதலையினால் அவனை சோதிக்கிறதுக்காக வந்தாள், பரிவாரங்களோடு வருகிறாள். அந்த கீர்த்தி பாருங்க, தேசங்களை கடந்து பேசப்பட்டது. அந்த காலத்தில் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் பேசப்பட்டது. எங்கெல்லாம் மனிதர்கள் அன்றைக்கு தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ அங்கெல்லாம் அவனுடைய கீர்த்தி பேசப்பட்டு, இப்படி ஒரு சின்ன பையன், வாலிபன், அந்த சாலமோன், அவனுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் ஆச்சரியமா இருக்குது. இந்த வயசுல எப்படி இந்த ஞானம்? பைபிள் எழுதி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு அந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கல. சாலமோனுக்கு பிறகு யாருக்கும்? இப்ப நம்ம பார்த்த ஐன்ஸ்டீன், இவர் சர் ஐசாக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், இப்படி நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? இவங்களாம் பெரிய அறிவாளிகள்னு சொல்றோம். ஐன்ஸ்டீன்லாம் பயங்கரமான ஒரு அறிவாளி. அவங்கள விட ஞானம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு, அதன் பிறகு யாருக்குமே நினைச்ச மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன். சாலமோனுக்கு தான் அவ்வளவு விஸ்டம், அவ்வளவு ஞானம். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நிறைய விஷயத்தை சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம், 1 ராஜாக்கள் 3:3 இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அந்த தாவீது சொல்ற கட்டளை என்னன்னா, அவருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை தான் அது. கர்த்தர் சொன்ன கட்டளை தான் அவன் நினைவுபடுத்துறான். தாவீது இதெல்லாம் சொல்லிட்டு போனான். அதன்படி தாவீது என்ன சொன்னானோ அதன்படி அவன் செய்தான். ஒரு மூத்த போதகர் ஒருவர், மரிக்கக்கூடிய மரண வியாதி அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. நான் கவனித்தேன், யாரை இவருக்கு பிறகு அதை பொறுப்பெடுப்பாங்க அப்படின்னு நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அவர் மரிக்க போகிறது அவருக்கு தெரியும், நீ ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு சொல்லி. ஆனால் அதில் ஒரு மகனை அவர் தெரிந்தெடுத்து, அந்த மகனை 2 ஆண்டு காலங்கள் கூடவே வைத்திருந்து அவருக்கு பேசிக்கொண்டே இருந்தார். என்னென்ன காரியத்தை செய்யணும், எங்கெங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் அந்த 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 அவங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து கொண்டு, தூரமாக கவனித்து கொண்டிருந்தேன். தகப்பன் என்ன சொன்னாரோ அதன்படி அந்த பிள்ளை செய்ய துவங்கினார். ரொம்ப ஆச்சரியம். பிரச்சனைகள் வருமோ, சண்டைகள் வந்துடுமா, நிறைய பிள்ளைகள் இருக்காங்களே, எப்படி இதை சமாளிக்க போறாங்க? ஆனால் தகப்பன் என்ன சொன்னாரோ அதன்படி அந்த பிள்ளை நடந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. நேர்த்தியாக அந்த ஊழியங்கள் நடந்து வருகிறது. அல்லேலூயா. தகப்பன் சொல்வதின்படி, தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, அவன் தாவீது சொல்லக்கூடிய கட்டளை என்பது அவனுடைய கட்டளை அல்ல, தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை. நீ செய்ய மாட்டப்பா, இந்த ஆலயத்தை நீ கட்ட மாட்ட, உன் குமாரனாகிய சாலமோன் கட்டுவான் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதை பத்தி அவன் சொல்றான். என்னென்ன செய்யணும், சீமையை பத்தி சொல்றான், யோவாபை பத்தி சொல்றான், யார் யாருக்கு எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்றான். எல்லாத்தையும் சொல்லி சில காரியங்களை கட்டளையாக சொல்லிட்டு போனா அதை சாலமோன் மிகச்சரியாக கடைபிடித்தான். அப்போ தேவனுடைய கட்டளை மாத்திரமல்ல, தகப்பனா நம்முடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாம் கவனிக்கணும். இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை உடனே ஒபே பண்ணி பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் தேவன் தங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டி தான் அவங்க பேசுறாங்க. அப்போ நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர்களுடைய வார்த்தை ஊடாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டு. ஆகவே அப்படி அவன் நடந்ததுனால பின்னாட்களிலே கர்த்தர் அவனுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, தேசமெங்கிலும் கீர்த்தியுள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. 4வதாக, தேவனை தேடுகிற ஒரு மனசு. எப்போதும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சோன்னா அப்பதான் நம்ம ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டம் வந்தது. அப்போ தடை சட்டம் வருவது நம்ம அதுக்கு எதிர்த்து நிற்கிறது இல்லை. சட்டம் என்பது ஒரு ஒழுங்குக்காக போடப்படுகிற சட்டங்கள். ஆனால் அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அப்பாவி போதகர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஒண்ணுமே தப்பு செய்யாதவங்க, அவங்க மேல இந்த மதமாற்ற தடை சட்டத்தின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அநேக நூற்றுக்கணக்கான போதர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தது, தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது அநியாயமாக. அந்த மாதிரி மதமாற்ற தடை சட்டம் என்று சொல்கிற போது அந்த மதமாற்ற தடை சட்டத்தினால நிறைய பாதிக்கப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? கேத்தலிக்கு, புரொட்டஸ்டன்ட், பென்டிகாஸ்ட், ஆங்கிலிக்கன், இவர் மெத்தடிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்ந்து, நான் நினைக்கிறேன் 24 மணி நேரம் ஜெபம் நடந்துச்சு. 24 hours அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம். இப்போ நெருக்கடி வந்த பிறகு பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, எந்த பாகுபாடு இல்லாமல். ஸோ இப்படி தேவனை ஒன்று சேர்ந்து தேடுகிற போது ஒரு பெரிய மாற்றம் தேசத்தில் நடக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நாம் கர்த்தரை தேடணும். நமக்கு
தேவை இருக்கிறதுக்காக தேவனை தேடுறது இல்ல, தேவை இல்லைன்னாலும் கர்த்தரை தேடணும். அவரை தேடுகிற அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் பட்சத்தில், இந்த காலையில் நாங்கள் இங்கே ஏர்லி மார்னிங் டெய்லி வர்றோம். ஒரு சில நேரங்களில் வர முடியறதில்லை, வெளியில் போயிட்டு வர முடியறதில்ல. இங்கே வந்து இந்த காலையில் ஜெபிக்கிறது அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது எங்களுக்கு. அல்லேலூயா. யார் வந்தாலும் வரட்டு நாங்கள் வந்துடுவோம். இந்த மார்னிங் அவர்ஸ் ப்ரேயர் அவ்வளோ. அதனால் எல்லா நாளும் இங்கே மார்னிங் வர முடியாது. காலையில் எழுந்து கொள்ளுங்கள், காலையில் தேவனை தேடுங்க. தேவனை தேடுகிற பிள்ளைகளை கடவுள் கீர்த்தி அடைய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ராஜா இருந்தவன் பேர் உசியா நினைக்கிறேன். 2 நாளாகமம் 26:1 2 Chronicle chapter 26. உசியா ராஜா. இந்த உசியா ராஜாவை குறித்து அதே அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 8th word. காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும், அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அந்த உசியா ராஜாவினுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டியது. உசியா ராஜா எங்கு பார்த்தாலும் பேசப்பட்டான். இவன் இருக்கிறது இஸ்ரேல் தேசம், ஆனா எகிப்து தேசம் வரைக்கும் பேசப்பட்டது. எல்லா இடத்திலும் பேசினாங்க. எகிப்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு ராஜா வந்திருக்கிறார் உசியா. ஏன்? 15வது வசனத்தை பாருங்களேன். 15th word. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணனான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. இஸ்ரேலுக்குள்ள, நம்ம ஊருக்குள்ள நம்ம பேர் பெருசா பேசப்படுறது இல்ல. ரொம்ப தூரத்துல, வெகு தூரத்தில் இருக்கிறவர்களும் சந்தோஷமா இவனை குறித்து பேசினார்கள். கீர்த்தி. இதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். வசனம் 5 5th word. தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இவன் கீர்த்தி அடைவதற்கான மிக முக்கியமான காரணம், அவன் கர்த்தரை தேடின, அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். மனதில் ஒரு இணக்கம் இருந்தது. ஆண்டவரை தேடுவதற்கு அவனுடைய மனசுல ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்தது. மனதிணங்கி இருந்தான். ஆகவே அந்த உசியா வந்து எகிப்து தேசத்தில் பேசப்பட்டான். வெகு தூரம் வரைக்கும் அவனுடைய கீர்த்தி பேசப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்றார், நான் உங்களை கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன். நீங்கள் கீர்த்தியிலே சிறந்திருப்பீர்கள். கீர்த்தியிலே சிறந்திருக்க வேண்டுமானால் நாம் தேவனை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற அவன் பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 14:7 கூட அவருடைய காரியம் வாய்த்தது என்று மற்றொரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய காரியம் வாய்த்தது. 2 Chronicle chapter 14:7 கீழே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கர்த்தரை தேடினோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. காரியம் வாய்த்ததை நாம் சிந்திக்கல, கீர்த்தி அடைந்தது அவனுடைய பெயர். ஏன் கீர்த்தி அடைந்ததுன்னா, அவன் தேவனை தேடினான், ஆண்டவரை தேடினான். 4வது, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். நம்ம கீர்த்தி அடையணும்னா யார் கூட இருக்கணும்? கர்த்தர் நம்மோட இருக்கணும். ஆண்டவர் உங்களோட இருப்பாரானால், கர்த்தர் உங்களோட இருப்பாரானால், பிரியமானவர்களே, உங்களுடைய நாமம் கீர்த்தி அடையும். உங்களுக்கு ஒரு ஃபேமை கர்த்தர் கொடுப்பார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை மாத்திரல்ல, உங்களுடைய கற்ப பிறப்புகளுடைய பெயர்களை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தும். அவர்கள் நிமித்தம் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் கூட இருந்தாங்கன்னா நம்ம கருத்தா ஜெபிக்கணும். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது முதல் குறிப்பு என்ன ஜெபம்? ஆண்டவரே, நானும் என்னுடைய குடும்பமும் கீர்த்தி அடையும்படி எங்களுக்கு தேவையான விசுவாசத்தை கொடும். அதுதான் நம்ம நீதிமானாக்கும், இல்லையா? 2வது, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ள உதவி செய்யும். 3வது, நாங்கள் உம்மை தேடுவதற்கு உதவி செய்யும் உணர்வுகளை தாரும். 4வது, எங்களோட இருக்கணும் ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவ்வளவுதான். கர்த்தர் கூட இருந்தார்னா நாம் கீர்த்தி அடையும். நம்மை கர்த்தர் கீர்த்தி அடைய பண்ணுகிறார். இப்போ நீங்க ஒரு 3 உதாரணத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து யாரெல்லாம் கீர்த்தி அடைந்தார்கள்னா, நம்பர் 1, முதலாவது யோசுவாவை கர்த்தர் கீர்த்தி அடைய பண்ணினார். யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம்.
போதும். அவன் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரப்பிட்டு. ஏன் அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ, நான் உன் கூட இருக்கிறப்பான்னு சொன்னார். கர்த்தர் கூட இல்லைன்னா அவன் கீர்த்தி அடைய முடியாது. கர்த்தர் அவனை கீர்த்தி அடைய பண்ணினார், அவனுடைய பேர் பிரஸ்தாபம் ஆயிற்று. காரணம், கர்த்தர் கூட இருந்தார், தேவன் கூட இருந்தார். இரண்டாவது தாவீது. தாவீதனுடைய பெயர் கீர்த்தி அடைய பண்ணினார கர்த்தர். 2 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். 2 Samuel chapter 8 verse number 13. தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். அவன் தாவீது கீர்த்தி பெற்றான். ஏன் கீர்த்தி பெற்றான்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி நிறைய வசனங்களை சொல்லலாம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகள் தேவனாகி கர்த்தர் அவனோட கூட, கர்த்தர் கூட இருந்ததுனாலதான் அவன் கீர்த்தி அடைய முடிஞ்சது. மூன்றாவது ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லலாம். மத்தேயுல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வரிசையா 4வது அதிகாரம் 24வது வசனம், 9ஆம் அதிகாரம் 31வது வசனம், 14ஆம் அதிகாரம் 1 வசனம், இங்கெல்லாம் நீங்க பாருங்க. 4:24 பாத்தீங்கன்னா அங்க எழுதி இருக்குது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும். 9:31, அவர்களோ புறப்பட்ட தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார். அவர்களோ புறப்பட்ட தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை. 14:1, அக்காலத்திலே காட்புங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டார். ஆமா, ஜீசஸுடைய கீர்த்தி பயங்கரம் பரவுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவன் அவரோடு கூட இருந்தார். 10:38 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கிறோம், நசரா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட. ஏன் அவர் அவருடைய கீர்த்தி பேசப்பட்டதுன்னா, பிதாவாகிய தேவன் அவரோடு இருந்தார். அதனாலதான் யோவான் 8:29 இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. பிதா என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஏன் என்னுடனே இருக்கிறார்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நல்ல கவனிங்க, இந்த கீர்த்தியிலே நீங்கள் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மோடு என்ன செய்வார்? இருப்பார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக 5வது குறிப்பு, 5th one. முதலாவது விசுவாசம், நீதிமானாக இருப்பது. 2வது கட்டளை கை கொள்வது. 3வது தேவனை தேடுவது. 4வது கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி நாம் அவருக்கு பிரியமா நடக்கிறது. 5வது முடிஞ்ச வரைக்கும் நாம நன்மை செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூருக்கு போயிருந்தேன். யதார்த்தமா எங்கு போனாலும் ஒரு போஸ்டர், எங்கு போனாலும் ஃப்ளெக்ஸு, போர்டு, ஒரு சினிமா நடிகரை அங்கங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பட்டணம் எங்கிலும், பெங்களூர் பட்டணம் முழுசும் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் எங்கே பார்த்தாலும், அவர் பேரையும் மறந்துட்டேன், ஒரு சகோதரன், ஆனால் எங்கே பார்த்தாலும் அவருடைய ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன இவர் நடிகர்கள் இருக்காங்க, ஆனால் இவருக்கே இவ்வளவு ஃபேமஸ்ஸு, இவ்வளவு கீர்த்தி அப்படின்னா அவ்வளவு நன்மை செஞ்சுருக்கான் அந்த ஆள். பாருங்க, நடிச்சுக்கிட்டே எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு கல்விக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாப்புல. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தர்மம் பண்ணியிருக்கிறான். இந்த காலத்தில் அப்படி ஒரு சினிமா துறையில் இருந்துக்கிட்டே இவ்வளவு செஞ்சிருக்கிறார். அவனுடைய அந்த செஞ்ச தான தர்மங்கள் இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் வாசித்து பார்த்த பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படி இந்த ஆள் இவ்வளவு செஞ்சிருக்கிறான்? ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம் இல்லை? அப்போ நன்மை செய்கிறதுனால நமக்கு எப்போ நம்முடைய லைஃப்பில் நன்மை செய்கிறதுக்கு ஒரு வரம், அது எல்லாரும் செய்ய முடியாது. அந்த வரத்தை நம்ம கேட்கணும். நான் நல்லா சொல்கிறேன், நன்மை செய்கிறவர்கள் என்றைக்குமே குறைஞ்சு போக மாட்டாங்க. அவங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணிகிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்காக சொல்லலை, நிறைய பேரோட லைஃப்பில் நான் கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். இந்த கிவிங் நேச்சர் இருக்கிறது பாருங்க, அவங்களுடைய தலையில் ஒரு ஆசீர்வாதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது தர்மம் தலை காக்கும் என்பதில் தலைமுறையும் என்ன செய்யும்? காக்கும் அப்படின்றதான் நம்முடைய ஸ்லோகன்.
தர்மம் தலை காக்கும் என்பது நமக்கு இருக்கக்கூடிய வழக்கு சொல்லு. ஆனா தலை காக்குப்பது மாத்திரல்ல, தலைமுறையும் தர்மம் என்ன செய்யும்? காக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தர்மம் செய்வது, நன்மை செய்வது. தர்மம் போது மற்ற பிச்சை போடுறது அதை மாத்திரம் சொல்லல. நன்மையான எந்த காரியத்தை செய்வதற்கும் நீங்கள் தலையிட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்க ஞாபகத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் நன்மை செய்து கொண்டிருக்கேன். என்னால முடிஞ்ச உதவிகளை, என்னால் முடிஞ்ச காரியத்தை, எனக்கு என்ன முடியுமோ அதை, முடியலன்னா ஹானஸ்டா முடியலன்னு போயிடலாம். முடியக்கூடிய விஷயங்களை நாம செய்யணும். சிலங்கள் அதை செய்யறதுக்கு மனுஷ மனம் ஒத்து வராது. ஹியூமன் தானே, ஹியூமன் பீயிங் நம்ம எல்லாரும். நமக்கே இல்லையே நம்ம இதை செய்யணுமான்னு தோணும். அப்படி இல்லை. நான் வழக்கமாக கொடுக்கறத பற்றி சொல்லும்போது சொல்லுவேன், இறக்கிற கேணியில் தண்ணி ஊறும், இறக்காத கேணியில் தண்ணி நாரும். இறக்கிற கேணியில் தண்ணி, ஒரு கிணத்துல தண்ணி இறச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஊறிக்கிட்டே இருக்கும். இறக்காம விட்டுட்டீங்கன்னா ஐயோ அந்த தண்ணி என்ன செய்யும்? நாத்தம் எடுத்துரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவான சூழ்நிலை தரும் பொழுது, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு, அதாவது வசனம் இருக்கு, எங்க இருக்குது? 8:10 நினைக்கிறேன், நெகேமியா 8:10 இருக்குது. கிவிங்கை பற்றி நிறைய வசனங்கள் இருந்தாலும் இந்த இஸ்லாம் பீப்புள், இஸ்லாமிய சகோதரர்கள், அவங்க வந்து இந்த 5-fold, இஸ்லாமுடைய 5-fold 5 பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அந்த 5 பில்லர்ல ஒன்று வந்து கிவிங், அதை வச்சிருக்கிறாங்க அவங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதை வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அவங்க. எல்லா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மாசில் அவங்க நடத்துகிற அந்த வழிபாடு தொழுகையில் ஹஜரத்ஸ் வந்து அதை டச் பண்ணுவாங்க. 5 விஷயம். அந்த 5 பில்லர் என்ன? களிமா, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ். இந்த 5 விஷயத்தையும், அந்த 5 பில்லர் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த 5ஐயும். அதில் இந்த சக்காத்து அப்படின்ற சொல்கிற விஷயத்தை அவங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் கல்ஃப் சைடு நீங்கள் போனீங்கன்னா, வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபாஸ்டிங் பண்ணக்கூடிய ரம்ஜான் காலங்களில், ரமலான் காலங்களில் ரோட்டில் சாயங்காலத்தில் பேரிச்சம்பளம், ட்ரிங்க்ஸு எல்லாம் வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அது ஆயிரக்கணக்கான, அதாவது அளவு 1000 எண்ணிக்கை ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க, வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். நாட் ஓன்லி முஸ்லீம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கலாம், பேரிச்சம்பளம் பாக்ஸ் இருக்கு போட்டு வச்சுருப்பாங்க, எடுத்துக்கலாம், கொடுப்பாங்க. அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீஃப் இருக்குது, நம்ம கொடுக்கறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம்னு. ஸோ நான் சொல்கிறது கொடுக்கறத மாத்திரம் சொல்ல, நன்மை செய்வதற்கு ஒருவேளை அவங்களுக்கு நல்ல விதத்தில் அவர்களுக்கு துணையாக இருக்கலாம்னா அதுவும் கொடுக்கறதுக்கு இணைதான். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொன்னீங்கன்னா அதுவும் கொடுக்கறதுக்கு இணைதான். நல்ல வார்த்தை, நல்ல சத்தியத்தை கொடுப்பது, நல்ல ஆலோசனை கொடுப்பது, நெருக்கடி காலங்களில் நான் இருக்கிறேன்னு போய் நிற்கிறது, அதெல்லாம் நன்மை தான். நன்மையை தோண்டுகிற விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் கீர்த்தியாக வச்சிருப்பார். அல்லேலூயா. நாட் ஒன்லி கிவிங். நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு துயரமாக இருக்கிறவங்களுக்கு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா அது நன்மை தான். அப்படி ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மொர்தெக்காய். அவனை பற்றி என்ன சொல்றதுக்கு வசனம் பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். எஸ்தர் chapter 9 verse number 4. மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பாருங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்ததுலயே இயேசு கிறிஸ்து கூட அந்த டைம்ல அவ்வளவு கீர்த்தி அடையல. ஆனா இந்த மொர்தெக்காய் வந்து எத்தனை நாட்டுக்கு பேசப்பட்டான் தெரியுமா? 127 நாட்டுல அவன் கீர்த்தி அடைஞ்சான். இவ்வளவு யாருன்னா வாட்ச்மேன். இவ்வளவு யாரு? வாட்ச்மேன். நன்மை செய்கிறவன 127 நாட்டிலையும் அவன் பேசப்பட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் வாட்ச்மேனா இருக்கும்போது ராஜா உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் தன்னால் முடிஞ்ச உதவி, அவனுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சான். கண்டுபிடிச்சாங்க, அதை ஊர்ஜிதம் பண்ணி 2 பேரும் அந்த ராஜாவின் கைப்போட முடிஞ்சவங்களை தூக்கில் போட்டாங்க. இது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் 2ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் எழுதியிருக்கு. 2nd chapter verse number 21 to 23 இருக்கு. அவங்க 2 அந்த ராஜாவினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சரி, இப்போ அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை செஞ்ச மொர்தெக்காய்க்கு எந்த பிரதி உபகாரமும் செய்யலை. ராஜாவினுடைய உயிரை காப்பாத்தினானே, அவனுக்கு ஒரு அவார்டு கொடுப்போம், ஒரு ரிவார்டு கொடுப்போம்,
ஒரு 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 10 சவரன் நெக்லஸ் போடுவோம், ஏதோ ஒன்றும் செஞ்சிருக்கலாம், ஒன்றுமே செய்யலை. ஆனால் இந்த முருதக்காய் அதை பற்றி கவலையப்படலை, ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமாக இருக்கிறான். இப்போ அடுத்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு யூத குலத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. வரும்போது என்ன பண்றான் பாருங்க, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு அவகாசம் இருந்தாலும் அதை செய்யலை. அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவகாசம் இருக்கிறது, தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் தன்னுடைய மகள் மூலமாக, எஸ்தர் மூலமாக, அதை செய்யலை. ஒட்டுமொத்த யூத குலத்துக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லி களத்துல குதிக்கிறான். அப்போ இந்த 4வது அதிகாரத்தை ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டில் வாசிங்க. 4வது அதிகாரத்தை அவன் பாருங்க, யூத குலமே மறிக்க போகுது இந்த சட்டத்தினால கேள்விப்பட்ட உடனே அவனால சும்மா இருக்க முடியல. ரெட்டு உடுத்திக்கிறான், சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். ஒரு ஒரு அந்த அவசர செய்தியை தன்னுடைய மகளுக்கு அனுப்புகிறான். அவன் என்ன பண்றா, தாதிமார்கிட்ட வேலைக்காரங்கிட்ட புது ட்ரெஸ்லாம் கொடுத்து விடுறா, இதை மாத்திக்க சொல்லு சித்தப்பாவை அப்படின்னு. இல்லை இல்லை, என் குலம் அழிகிறது, நீ இதுக்கு மௌனமா இருந்தீன்னா யூதர்களுக்கான ரட்சிப்பு சகாயமும் வேற இடத்துல வரும். அதாவது ஒரு ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கே நன்மை செய்யறான், ஒரு குலத்துக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே நன்மை செய்யறான். அதனாலதான் முருதக்காய் 127 நாட்டிலையும் பேசப்பட்டான். இந்த ஃபேம் அண்ட் பிரைஸ் அவனுக்கு கிடைச்சது. காரணம் என்னன்னா, அவனுடைய ஒரே ஒரு இலக்கு நன்மை செய்யணும். கடவுள் எனக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். தளர்ந்து போகாதிருந்தால், சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வீங்க, நீங்க அறுப்பீங்க. ஆகவே நன்மை செய்வதில் நாம் கவனம் செலுத்தணும். நன்மை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களை கீர்த்தியில் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்றார். நீங்கள் கீர்த்தியில் சிறந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.